உங்கள் லைஃப்பில் சேம் லூப் சேம் பேட்டர்னே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா? அதே ஃபெயிலியர், அதே ஸ்ட்ரகிள், அதே கன்ஃபியூஷன், அதே எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் திரும்ப திரும்ப நடந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களோட சப்கான்சியஸில் ஒரு ஆழமான பிலீவ் இருக்குது. அந்த பிலீஃப் தான் உங்களோட வாழ்க்கையவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கிற நார்மலா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற, ரிலேட்டிவ் கிட்ட பேசுற, திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா, நான் இந்த விஷயத்துக்கு ஒர்த் இல்லை, எனக்கு கஷ்டம் தலை தூக்கிட்டே இருக்கு, எனக்கு லக்கே இல்லை, ஏன்னா எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான வார்த்தைகளா அப்படின்னு நீங்க ஃபைன் பண்ணுங்க. இது இருக்கிற வரைக்கும் உங்களால கண்டிப்பா சக்சஸை அட்ராக்ட் பண்ண முடியாது. இதே தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி மாத்தினா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட இன்னர் பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். நீங்க உங்களை பத்தி எப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்க, நீங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. அடுத்து நீங்க கொஸ்டின் பண்ண போறீங்க, எதை நீங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அடுத்தது ஒரு பிலீஃப் சிஸ்டமை டிசைன் பண்ண போறீங்க. என்னால எல்லாமே பண்ண முடியும், நான் நினைச்சதெல்லாம் என்னால அட்ராக்ட் பண்ண முடியும், என் வாழ்க்கை என் கையில இருக்கு, என்னோட கதையை நான் தான் எழுத போறேன் அப்படின்னு நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். பிலீஃப் சிஸ்டமை மாற்றணும். இந்த விஷயத்தை தான் நான் 30 days லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த 30 daysல உங்களோட மைண்ட் நீங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு, இந்த சப்கான்சியஸ் பிலீஃப் சிஸ்டமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு டெய்லி டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கான கரெக்டான லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங்க்கு என்னோட இன்பாக்ஸ்ல DM பண்ணுங்க. தேங்க்யூ.